அகால நேரத்தில் கோயில் மணி ஒலித்தால் வழமையாக அதன் பொருள் ஏதோ ஒரு குழப்பம் என கெலனிகம கிராம மக்கள் யாவருக்கும் தெரியும். கிராம மக்களை பொறுத்தவரையில் அது சில மாதங்களுக்கு முன்னர் நிகழ்ந்த சம்பவத்தை ஞாபகப்படுத்துகின்றது. ஒரு தனியார் மண் ஆய்வுக்குழு வந்து கூடாரத்தை அடித்து மண்ணை பரிசோதிக்க ஆரம்பித்தது. அப்போதுதான் எங்கள் பகுதியால் ஒரு பாதை போக போகிறது என்பதை நாம் உணர்ந்தோம். நந்தசேன கூறுவது தெற்கு நெடுஞ்சாலை அல்லது மாத்தறை கடுகதை பாதையாகும். 4 வருட செயற்திட்டமான இது தெற்கில் உள்ள கெலனிகம கிராமம், ஏனைய கிராமங்கள், வயல்கள் என்பவற்றை ஊடறுத்து செல்கின்றது. இந்த கடுகதை பாதை 1995 முதலில் முன்மொழியப்பட்டது. மூல வழியானது 3 முறைக்கு மேல் மாற்றப்பட்டது. ஆனால் கெலனிகம மக்கள் 2000 ஆண்டிலேயே இந்த திட்டத்தை பற்றி அறிந்து கொண்டனர். ඉඩම් මත්පත් කර ගැනීමේ නිලධාරි ප්‍රදේශීය පන්සල් වලටත් සමිති සංවිධානවල காணி கையேற்பு அதிகாரி அப்பகுதியின் கோவிலுக்கும் சமூகத்தின் பல்வேறு அதிகாரிகளது வீடுகளுக்கும் வந்து நேர்த்தியான நீல நிற அட்டையை காட்டி இங்கு கடுகதி பாதை போடப்பட இருப்பதாக சொன்னார். ஆனால் இது பற்றி தமக்கு முழு நம்பிக்கை இல்லை என்றார். நாம் எமது பகுதியின் மாகாண செயலாளரை சந்திக்க சென்றோம். நாம் இந்த கடுகதி பாதையில் இந்த பகுதியினூடாக செல்கின்றதா என கேட்டபோது அவர் தனக்கு தெரியாது என்றார். எனவே அதிகாரிகளுக்கு கூட இது பற்றி தெரியாதிருந்ததை நாம் காணலாம். அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கே பாதையின் திட்டம் பற்றி அறிவிக்கப்படாமை நிலைமையை மேலும் மோசமாக்கியது. இது முற்றிலும் எதிர்பாராதது. நான் இந்த காணியை வாங்கி வீடொன்று கட்டினேன். ஆனால் பாதை தற்பொழுது அந்த எல்லையினூடாக செல்வதுடன் எனது வீட்டின் ஒரு பகுதிக்கு மேலாலும் செல்கின்றது. பாரிய அளவிலான திட்டம் ஒன்றை மேற்கொள்ளும் போது மக்களுக்கு அது பற்றி தெரியப்படுத்த வேண்டும். இந்த கட்டத்திலாவது எந்த பொறுப்பு வாய்ந்த அதிகாரியும் வந்து எமக்கு இதனை தெளிவுபடுத்தவில்லை. நாங்கள் பார்க்கும் பிரச்சனையை கெலனிகம சுருக்கமாக கூறுகிறது. ஒரு நாள் காலையில் அவர்களின் காணியூடாக பிரதான கடுகதி பாதை செல்ல போவதை திடீரென அறிகிறார்கள். அவர்கள் மிக குழப்பமடைகிறார்கள். அது பற்றிய தகவல்களை பெற முயற்சிக்கிறார்கள். ஆனால் முடியாது. ஏனெனில் எவரும் தேவையான தகவல்களை கொடுக்க மாட்டார்கள். இப்போது அது முன் உதாரணமான நிலைமையாகையால் இதில் பிரஜைகளுக்கு என்ன நடந்தது என்பதை அறிய உரிமை இருக்கிறது. இதே கொள்கை மின்சார நெருக்கடிக்கும் பொருந்தும். மீண்டும் அரசாங்கத்தால் ஒப்பந்தங்களானது பல்வேறு புதிய கம்பெனிகளுக்கு கொடுக்கப்பட்டு வருகிறது. இவற்றுள் நீர் மின்சார பொறிகள் தாபிக்கப்பட்டும் நீர்மின் அணைகள் கட்டப்பட்டும் வருகின்றன. உண்மையாகவே என்ன நடைபெறுகிறது என்பதோ, ஏன் நாம் அதற்கான கொடுப்பனவுகளை மேற்கொள்கிறோம் என்பதோ எமக்கு தெரியாது. இதற்காக நாம் கொடுப்பனவுகளை மேற்கொள்கிறோம் என அறிய ஒவ்வொருவருக்கும் உரிமை இல்லையா? தகவல்களுக்கான உரிமையை பொறுத்தவரையில் அது மின்சார நெருக்கடியாக இருக்கலாம் அல்லது அரசாங்க ஒப்பந்தங்களாக இருக்கலாம். அன்றி அடிப்படை உரிமை சார்ந்ததுடன் தொடர்பான நடத்தையாக இருக்கலாம். இவற்றை நவீன ஜனநாயக அமைப்பில் எவருக்கும் மறக்க முடியாது. கெலனிகம வாசிகள் சண்டையில்லாமல் அவர்களின் வீடுகளையும் காணிகளையும் கைவிட மறுக்கின்றனர். தற்போதைய தேவை தம்மை சக்தி வாய்ந்த முறையில் ஒழுங்கமைத்துக் கொள்வதே என்பதை உணர்ந்து கிராமத்தவர்கள் யாவரும் ஒன்றிணைந்து பாதை நிர்மாணிப்புக்கு எதிராக ஆட்சேபனை தெரிவித்தனர். கிராமத்தவர்களின் எதிர்ப்பு கவனிக்கப்படாதிருந்த அதேவேளை அதிகாரிகள் அவர்களின் பயம், அவநம்பிக்கை என்பவற்றை அச்சுறுத்தலாக செயலுறுப்படுத்தி காட்டினர். அவர்களை அறிவூட்ட சிறிதளவு முயற்சி மேற்கொள்ளப்பட்ட போதிலும் தடையின்றி வேலையை தொடர்வதற்கான அத்தனை முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டன. பாதையின் நிர்மாண பணிகள் ஆரம்பிப்பதற்கு ஒரு கிழமைக்கு முன்னரும் பல்வேறு கேள்விகள் பதிலளிக்கப்படாது இருந்தன. சரியான தகவல்கள் இன்மையால் பாதிக்கப்படும் வீடுகள் பற்றிய எண்ணிக்கையில் முரண்பாடுகள் காணப்பட்டன. நட்ட ஈட்டுக்கான அடிப்படை தெளிவற்றதாகவும் மாற்றப்பட்டும் காணப்பட்டன. மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் கிராமத்தவர்களால் வழக்கு தாக்கல் செய்வதற்கு ஏற்ற முறையில் உரிமை கட்டளை சார்ந்த சுற்றாடல் விளைவு அறிக்கை தயாரிக்கப்பட்டு இருக்கவில்லை. ஏக காலத்தில் பத்திரிகையில் காணப்பட்ட பாதை அபிவிருத்தி அதிகார சபையின் பிரசார நடவடிக்கையுடன் கெலனிகம கிராமவாசிகள் உடன்படவில்லை. இத்திட்டத்தை அவர்களின் உயிருக்கு அச்சுறுத்தலாகவும்
அறிவிப்பின்றி கொண்டுவரப்பட்டதாகவும் அவர்கள் கருதுகின்றனர்.